விஜய் சங்கீதா விவகாரம் பழைய பேஷண்ட் ஆகி போச்சு. அதை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. இனிமே யாரும் அதை பத்தி பேசவே மாட்டாங்க. புதுசா ஒரு பேஷண்ட் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அதான் விஜய் சங்கி விவகாரம். விஜயும் இந்த சங்கி கூட்டணியும் ஒன்னா சேர்ந்து ஒரு கூட்டணியை கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரியா எவன் இதை கிளப்பி விட்டான்னு தெரியல. ஆனா நல்லாவே இந்த பெட்ரோல் விஷயத்தை விட பெரிய விஷயமாவே பேசுபொருள் ஆயிடுச்சுன்னு வைங்கல. இப்பதான் ஒரு வளர்ந்து கட்ட மரம் ஒன்று கொட்டடிச்சு குறி சொன்னுச்சு. என்னன்ட்டு, செத்தாலும் நாங்க போய் பாசக கூட சேரவே மாட்டோம், கூட்டணியே வைக்க மாட்டோம்ட்டு. அந்த குரங்கு அப்படித்தாப்பா குட்டி கண்ணை போட்டுச்சு. குட்டி கண்ணை மட்டுமா அடிச்சிச்சு, குரானு மேல சேர்ந்து குரங்கு சத்தியமும் பண்ணுச்சு. இப்ப குறி சொன்ன அந்த குரங்கு என்ன பண்ணிட்டாங்க, குனிய வச்சு கொதிக்க கொதிக்க தாரை எடுத்து பின்னாட ஊற்றிட்டாங்க. உட்கார முடியாத ஓடி அதை செதைச்சிட்டாங்கன்னு வைக்கல. நல்லா இருந்த விசில ஊதி கருத்தானான் சங்கி. அதைத்தான் பார்க்க போறோம், பார்த்துருவோமா? டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். மதியம் நேருக்கு வணக்கம். இது மதியம் தர்பார். கூத்தடி கோபி. எல்லாருக்கும் அந்த டவுட்டு, எப்படா இவனும் இவனுமா எப்படி சாத்தியமாச்சு, இந்த இணைப்பு எப்படி ஒர்க் அவுட் பண்ணாங்க? அதானே, ஒன்றும் இல்லைப்பா, வெரி சிம்பிள். சிபிஐ சம்மனு ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, அவ்வளோதான். திறனாயகன் அவரோட அந்த கொள்கைக்கு வாக் அவுட் கொடுத்து வழி அனுப்பிச்சு வச்சுட்டாரன். இனிமேல் நீ இங்கே இருந்து உன்னை நான் என்ன பண்ணுறது, அதனால நான் எப்படி பிழைக்க முடியுன்றதை பார்க்குறேன். ஆக்சுவலி அந்த பழியை அவர் மேலே போடாமல் மாவட்ட செயலர்கள் மேலே போட்டிருக்க. எப்படின்னா, இதுக்கு முன்னாடி என்னமோ இவங்க மாவட்ட செயலரை கேட்டுத்தான் கட்சியில் எல்லா முடிவையும் எடுத்த மாதிரியும், அவங்க ஓகே சொல்லலை அப்படின்னா அவர் முடிவு பண்ணி வச்சிருந்ததை மாற்றிக்கலான்ற மாதிரியுமே இது வரைக்கும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ திடீர்னு போய் தலைவர் இப்படி ஒரு முடிவு எடுக்கிறார் அப்படின்னு சொன்னால் எவனாச்சும் ஒத்துக்குவானா? யோசிச்சு பாருங்க. ஏற்கனவே அது எப்படி ஆகும்னா, ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், இந்த இணைப்பு ஒருவேளை தாவேக்கா பாசக கூட்டணி இணைப்பு ஒருவேளை ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, அவங்க எப்படியோ எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோமே, எப்படி தெரியுமா ரியாக்ஷன் இருக்கும்? இந்த பொண்டாட்டியை வெறுப்பேற்றதுக்காக இன்னொரு ஆளை கூட்டிட்டு கல்யாணத்துக்கு போனார் இல்லையா, அப்போ எப்படி காரி அவங்க ஆளுகளே துப்புனாங்க, அந்த அளவுக்கு தான் ஆகும். சார், கொள்கை எதிரி நீங்கள், கொல்லப்புறம் எதிரி நீங்கள், கடைசியில் கூட்டணிக்கு கேட்ட திறந்து விட்டு வாசலில் பூங்கத்தோடு நிற்கிறீங்க. என்ன சார் இது? இதுக்கு பேசாமல் முதல்ல அவங்க கூப்பிட்றப்பயே போய் தொலைஞ்சிருக்கலாம்ல, அதுவாது கொஞ்சம் கௌரவமாக இருந்திருக்கும்ல. இப்போ போறிய ஏதோ ஊழல் சக்தினிய, தீய சக்தினிய, தூய சக்தினிய, இப்போ அதை கொண்டு போயிட்டு எங்கே துவைச்சி எடுக்க போறியா இருந்தாலும்? இப்போ நீங்கள் அவங்க கூட போகிறதுனால அவங்க பரிசுத்தமாயிருவாங்களா, இல்லை அவங்க கூட போய் நீங்கள் பயங்கர அழுக்காயிருவீங்களா? எப்படி கணக்கு கேட்பாங்கல்ல. அப்புறம் மேடைக்கு மேடை திமுகவா, அதாவது இந்த வானவராயனா வல்லவராயனான்ற மாதிரி திமுகவா தாவேக்காவா, ஸ்டாலின் சாரா இல்லை இந்த விஜயா, உங்கள் விஜயா கேட்டீங்கல்ல, என்னாச்சு? ஐயா 15% நாங்க 40% நாங்க எல்லாம் இப்படியே கிளப்பி விட்டாங்க. தனிப்பட்ட முறையில் பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கும் தாவேக்கான்னாங்க. இப்போ எதுக்கு இந்த கூட்டணியை கிளப்பி விட்டுருக்காங்கன்னு தெரியல. உண்மையிலே எதுக்கு கிளப்பி விட்டதா இல்லை ஒரிஜினலா? ஏற்கனவே திமுகலேருந்து காங்கிரஸ் வெளியில் போகுது அப்படின்றப்ப காங்கிரஸ் அமைதியாக இருந்துச்சு. அதுக்கு காங்கிரஸுக்கு இதுக்கு அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் பார்சியலாக ஒரு நினப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி தோணுச்சு. இப்போ அதே மாதிரி தான் தாவேக்கா பாசக கூட கூட்டணி போகுது. அதிமுக கூட்டணி அது என்டிஏ கூட்டணி, அது தேசிய ஜனநாயக கட்சி கூட்டணி, பாசக கூட்டணி, அவ்வளோதான். ஏற்கனவே ஐயா இங்கே சொல்லியிருக்காங்க டெல்லி. அதை இவங்க என்ன சொல்லிட்டாங்க, டெல்லினா டெல்லியில் எலெக்ஷன் நடக்குது, இல்லை நாடாளுமன்ற எலெக்ஷன் நடக்குதா? ஆப்ரேஷன் எங்கே நடக்குதோ, எங்கே ஹெட் ஆஃபீஸ் இருக்குது அங்கே தானே சொல்லுவாங்க, அதுதான் டெல்லி, வேற என்ன? இப்போ அதை சொன்னப்போ ஒரு பயலும் அதுக்கான எந்த விதமான எதிர்ப்பும் பேசலை. இன்னும் சொல்லப்போனால் ஒரு மாதிரியா எல்லாரும் வழக்கம் போல் அவங்க ஏதாச்சும் ஒரு மக்கள் பிரச்சனையிலேருந்து தப்பிக்கிறதுக்கு நம்மளை கோர்த்து விட்டு வேடிக்கை பார்க்குறாங்க. அதனால யாரும் திசை திரும்பாதீங்க, இது பொய்ன்னு ஒரு பய சொல்லலை இது வரைக்கும். அதாவது பாஜக கூட பேசிகிட்டு இருக்காங்களா, அதிமுக கூட பேசிகிட்டு இருக்காங்களா, கூட்டணிக்கு கொண்டு போக போகிறாங்களா, யாரும் இது வரைக்கும் பொய்யெல்லாம் சொல்லலை. ஆனால் இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க, இந்த பக்கம் ஐயா பழனிசாமி இருக்காருல்ல, அங்கே பாருங்க பிள்ளையார் சொல்லி போட்டாங்க அப்படின்னு சொல்லி அங்கே சொன்னார் அந்த கூட்டத்தில். கடைசியில் ஐயா பழனிசாமியை இந்த சாணியில் பிடிச்சி வச்ச பிள்ளையாரை ஏறி மிதிப்பாங்களா, அந்த மாதிரி மிதிச்சுட்டு போயிட்டாங்க. அப்பெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க, இவங்கெல்லாம் ஏதாச்சும் பேசிட்டு இருக்காங்க, எங்களை பார்த்து இப்போதான் அவங்களுக்கு பயம் வருது. ஆனால் இப்போ இவங்களாம் என்ன சொல்ல ஓப்பனாக போட்டு உடைச்சிட்டாங்க. எடப்பாடி ஐயா
அதெல்லாம் சேர்த்துக்கவே முடியாது. ஓபிஎஸ் கூட உள்ள சேர்த்துக்குவேன், அந்த ஆளை நான் கூட்டணி சேர்த்துக்கவே மாட்டேன். எவ்வளவு கேவலப்படுத்திட்டேன் அந்த ஆளு. இல்லைப்பா உள்ளுக்குள்ள இருக்கும்ல. நயினாரன்னு ஒத்து வராது. அண்ணாமலைன்னா அதுக்கு மேல டீயும் காப்பியும் போட்டு குடிப்பியா, மானங்கட்டவனா நீ அப்படின்னு கேட்கல. அவ்வளவுதான், எல்லாத்தையும் சொல்லிட்டேன். ஆனா அவங்க இது வரைக்கும் இல்லைங்க நாங்க பேசலைங்க, நாங்க தனியா எப்பயுமே குறைஞ்சபட்சம் ஒரு அறிக்கையை கொண்டாந்து விடுங்க. வெளியில வதந்திகள் வருது. அதாவது இப்போ இது என்ன கல்யாணத்துக்கு போன விஷயமா, கட்சி மேட்ரு இல்லையா, டபக்குன்னு சொல்ல வேண்டாமா, அதை கூட கொஞ்சம் லேட்டா சொல்லியிருக்கலாம். ஆனா அதுக்கு உடனே ரியாக்ட் பண்ண மனுஷன் இதுக்கு எதுவுமே ரியாக்ட் பண்ணாம உட்கார்ந்துருக்கிறார். ஆனா அவருக்கு ஒருவேளை இது போனா உண்மையிலேயே விஜயை வச்சு ஒருவேளை இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னா யாருக்கு லாபமா இருக்கும் அப்படின்னா கண்டிப்பா பாசகவுக்கு லாபமா இருக்கும். ஏன்னா அவங்க என்ன விரும்புறாங்க, இப்ப நம்மளுக்கும் அவருக்கும் ஒரே எய்மு தான். இருந்தாலும் அவர் தனித்தனியா இருக்கிறது நமக்கு டேமேஜ் அதிகமாக்கும். அதனால அது டேமேஜ் ஆகி துண்டா போனாலும் பரவாயில்ல, அது வெட்டியா போனாலும் பரவாயில்ல, அதை தூக்கி நமக்கு போட்டுக்குவோம். அதை புழிஞ்சு போட்டு சக்கையை தூக்கி வெளில போட்டோம்னா அதுக்கப்புறம் என்ன ஆக போகுது. இதுல வேற இவரெல்லாம் பவன் கல்யாணம்லாம் வேற பேசினாரா பாத்தீங்களா. என்னைய மாதிரி புத்திசாலியா நடந்துக்க ஆசை இருக்கா இல்லையா, துணை முதலமைச்சர் ஆகணுமா வேண்டாமா. பாசகவை பொறுத்த வரைக்கும் விஜயை கொண்டாந்து உள்ள வச்சா இத்தனை நாளா விஜய் பண்ண பில்டப்பு பொடி பொடி ஆகி போயிடும், தூள் தூள் ஆயிடும். அந்த பில்டப்பை பொட்டுக்கடலை சட்னி மாதிரி அரைச்சிருவாங்கன்னு வைங்கள. இந்த பக்கம் ஒருவேளை உள்ள வந்துட்டா சீட்டை எங்கேருந்து எடுத்து கொடுப்பாங்க. நீங்க குறைஞ்சபட்சம் மினிமம் ஒரு 50-60 சீட்டாவது எதிர்பார்க்க மாட்டாங்க. ஆனா பாதிக்கு பாதி கேட்கல அப்படின்னாலும் ஆனா ஒரு காவாசியாவது கேட்பாங்கல்ல. 234 தொகுதிப்பா, ஒரு அட்லீஸ்ட் ஒரு 60 தொகுதினாலும் கொடுங்க, 4 ஒரு பங்குனாலும் கொடுங்க கேட்பாங்கல்ல. 60 எங்கேருந்து கொடுப்பாங்க. அதே தான் எங்கே அந்த ஆட்டோக்கார தம்பி அதிமுக தேடுவாங்க. குடு இன்னும் பேலன்ஸ் ஏதோ வச்சிருக்காங்க, கொண்டாந்து குடு தம்பி கேட்குறாப்புல இல்லை, கொண்டு போயிட்டு அதுலேருந்து தான் பிடுங்கி கொடுக்கணும். அந்த 60 அங்கேருந்து தான் எடுத்து கொடுக்கணும். ஏற்கனவே பாதியை பிடுங்கியாச்சு. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 150 கிட்ட இங்கே வச்சுக்கிட்டு பேலன்ஸும் எங்களுக்கு தள்ளிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க. அந்த 150மே கன்ஃபார்ம் கிடையாது, சமயத்தில் 140 வரும். 140 இடத்துல இங்கே ஒரு 50னே வச்சுக்கோமே, முடிஞ்சு போச்சு. 90 சீட்டில் அதிமுக நிற்கும். அப்புறம் எப்படி நீ ஆட்சியை அமைப்ப ஐயா. ஆனால் இந்த கூட்டணி சேர்ந்தா திமுகவுக்கு பிரச்சனை தான் இல்லை, எல்லாம் சொல்லவே முடியாது. அட்வான்டேஜ் சேர்ந்து இருக்கு. என்னைக்கு நீ அந்த இடத்துக்கு விஜயோட பெரிய அட்வான்டேஜ் உண்மையிலேயே அவரோட அந்த கிறித்துவ இமேஜ். அங்கே இருக்க அந்த சிறுபான்மையினர் மக்கள் முழுக்க எல்லா இடத்துலையும் தேவாலயத்துலாம் சேர்ந்தாப்புல அதை மாஸ் பண்ணுறாங்களோ இல்லையோ ஐயாவுக்காக வாஷ் பண்ணாங்க எல்லாருமா சேர்ந்து. ட்ரெயின் வாஷ் செய்யுங்க ஒவ்வொருத்தரும் விழுந்து பண்ண நம்மால் நம்ம ஓட்டு போடணும், நம்மளே பண்ணலாம் எப்படி அந்த கணக்கில் தான் அவங்க இந்த ஒரு 10லேருந்து 15 வெறும் ரசிக குஞ்சுகள் மட்டும் ஓட்டு போட்டு ஐயா சிஎம் ஆயிடலான்னு கனவெல்லாம் இது வரைக்கும் எவனும் காணலை. இதெல்லாம் சேர்த்தாப்புல தான் போட்டிருக்காங்க. 10-15ன்றாங்க. 15னே வச்சுக்குவோம்ப்பா. 15% வச்சிருக்கிற ஒரு மனுஷன் எப்படியா முதல்ல 50 சீட்டுக்கு ஒத்துக்குவாப்புல யோசிச்சு பாருங்க. ஆனால் இது அங்கே போயிடுச்சுன்னு வைங்களேன், ஆட்டோமேட்டிக்காக அந்த 15 1.5க்கு மாறிடும். சீமானே எப்போன்னு காத்துக்கிட்டு இருக்காரு. போயிடுறா, சீக்கிரம் போயிரு, நீ என் கூட கூட்டணிக்கு வர்றேன்னு சொன்னிருந்தா கூட நான் இவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன். நீ அவங்க கூட கூட்டணிக்கு போறேன்னு சொன்னது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா. கூடிய சீக்கிரம் அதெல்லாம் பண்ணணும், நடக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சார். திமுகவுமே அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஏன்னா இது வரைக்கும் சொல்லிட்டு இருந்தாங்க பிடிஎம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ இது உண்மையிலே பிடிஎம் தாண்டா. பாஜகவுக்காக ஊதுகுழல் வேற யாருமே கிடையாது. இவங்க முழுக்க காத்தடிக்கிற கூட்டம் பாஜகவுக்கு சொல்லிட்டு பேசாம போயிடுவார். ஆனா அதுக்கப்புறம் அதுக்கு உள்ளேயும் கூட இருக்கு. இப்போ ஒருவேளை இந்த 50 சீட்டு சொல்ற இல்லைங்களா, இந்த 50 சீட்டு அதிமுகவுக்குள்ளேயே எடுத்து கொடுத்தாலும் அதிமுக காரன் வேலை வைப்பானா, முதல்ல அதிமுக காரன் அதை ஒத்துக்குவானா. ஏற்கனவே எல்லாத்தையும் 70 சீட்டு அவங்களுக்கு பிரித்து கொடுத்துட்டேன், பேலன்ஸு ஏதோ இருக்கிறவங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்னு பார்த்தா அதையும் நீ கொண்டு அவங்களுக்கு பிரித்து கொடுக்குறனா அது எப்படி ஒர்க் அவுட் ஆகும். அவங்க கேட்பாங்கல்ல சார். அப்புறம் அவங்க விட்டு கொடுத்துட்டு வரல சுப்பிட்டு உட்காந்துருப்பாங்க, குச்சி ஐசா சாப்பிடுவாங்க, குத்தி கிளற மாட்டாங்க. மாவட்ட செயலாளர் கூட்டம் அதிமுக நடந்தா தெரியும். ஒருவேளை அந்த கூட்டணி நடந்துச்சுன்னா சொல்ல முடியாது. பழனிசாமி ஐயாவும் இறக்கிடுவாங்க. இதுக்கு மேலே நீ இருந்து என்ன போற போ, அவங்க சொல்றத நீ கேட்கணும்னா அப்புறம் நீ எதுக்கு இந்த கூட்டணிக்கு தலைமைன்ற கேட்பாங்க சார். பச்சையாக கேட்பாங்க. ஏன்னா அவ்வளோ தூரம் வேலை பார்த்துருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு அந்த இது வரைக்கும் பிரிக்கலை தொகுதி. ஏன் பிரிக்கலை அப்படின்னா ஒரு வேலை இது உள்ளே வந்தால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு கிடக்குறாங்க. ஆனால் இந்த வேலையை அவர் விஜய் பார்ப்பாரா சார் கேட்பாங்க. ஏன் இது வரைக்கும் யாரும் கூட்டணி வைக்கலையா, கமல் வைக்கலையா, விஜயகாந்த் வைக்கலையா, யாரும் வைக்கல, இப்போ நான் வச்சா ஏன் தப்பாக பேசி. அவங்கெல்லாம் எலெக்ஷனில் தனியாக நின்னாங்க. முதல்ல விஜயகாந்த் ஐயா எப்போ எடுத்தோனையா போனார்,
ஒரு எலெக்ஷனை நின்று பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்னொரு எலெக்ஷனை பார்த்துட்டு எம்பி நாடாளுமன்றத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவரோட வாக்கு வங்கி நமக்கு இவ்வளவு கெப்பாசிட்டி இருக்கு. ஒரு வேளை கூட்டணிக்கு போனால் தெரியுமா நம்மளோட கெப்பாசிட்டி என்னன்ட்டு? நான் சொன்னா 40%, மொத்தமாக ஒரு 27% வாங்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு பேச்சுக்கு சொல்ல ஒரு 25% வாங்குது இந்த இந்தியா கூட்டணி இவரோட சேர்த்து போய் 30% வாங்குது. இந்த 30மே எனக்கு தான் வந்துச்சு. இவங்களுக்கு எதுவுமே இல்லை. என்னால தான் இவங்க உட்காந்துருக்காங்க. சொல்லுவீங்களா? சொன்னால் விட்டுருவாங்களா அவங்க? யோசிச்சு பாருங்க. இல்லை இதெல்லாம் வந்து அதை சொல்லி அவங்க சமாளிக்க பார்க்குறாங்க. இந்த கூட்டணியை காலில் விழுந்து தடுத்து கிடக்கிறது ஒரே ஒரு ஆள் தான், பாசகவோட ஆனந்தராஜ். அதாவது பாசகவுக்கு ஆனந்தராஜ் வில்லனாக இருக்கிறது ஐயா ஜான் ஆரோக்கியசாமி. அவர் ஒருத்தர் மட்டும்தான் வேண்டாம் போவாத, ஒட்டு மொத்தமாக எல்லாம் நக்கிட்டு போயிடும், இது வரைக்கும் நீ உழைச்சதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடு, நீ ஒன்றும் பெருசாக உழைக்கலை, பட் இருந்தாலும் இது வரைக்கும் நீ குழைச்ச பற்றியா வெளியில் மீட்டிங்கை போட்டு அது அத்தனையும் ஒன்றும் இல்லாத அளவுக்கு எல்லாம் டம்மி பீஸாக போயிடும். எல்லாம் நீ நினச்சாலும் அதுக்கப்புறம் எந்திரிக்க முடியாது. இப்போ ஒருவேளை இந்த தப்பை பண்ணிட்டீங்கன்னா காலகாலத்துக்கு இதை நீ மாற்ற முடியாது. மொத்தமாக உன் மேலே சாயத்தை பூசிடுவாங்க. ஒரு பையன் இப்போயே பல பேர் நம்ப மாட்டேன்றான். இருந்தாலும் உன் மேலே இருக்க ஒரு பாசத்தினால கொஞ்சம் நஞ்சு அப்படி இருக்கிறாங்க. தயவு செய்து போகாதுன்னு காலை பிடிச்சிட்டு உட்காந்துருக்காங்க. ஆனால் உண்மையிலே இது விஜய்க்கு சம்மதமா, விஜய்க்கு சம்மதம் இல்லையா? விஜய் ரொம்ப எதிர்பார்த்து கூட்டணிக்கு எதிர்பார்த்து உட்கார்ந்தது ஏன்? அந்த ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு சொன்னது உண்மையிலே காங்கிரஸை பார்த்து தான். ஏன்னா காங்கிரஸ் வந்துச்சுன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு அவர் உண்மையிலேயே நினச்சாரு. ஆனால் அவங்க நேரம் எதுவுமே காங்கிரஸும் போகல, தேமுதிகவும் போகல, எல்லாம் இந்த பக்கம் போயிடுச்சு. இப்போ ஒரு வேளை வேற வழியே இல்லாமல் இதை போவாரா? பல பேர் விஜய் அங்கே வரணும் அப்படின்றத பார்க்குறாங்க. விஜய் ஏன் அந்த பக்கம் வரணும்னு பார்க்குறாங்க? ஏன்னா விஜய் கீழே அந்த இதுக்கு ராக்கெட்டுக்கு ஒரு பூஸ்ட் வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி அது ஒரு பூஸ்ட். அது போயிட்டு அந்த ஏர் ஸ்பேஸில் போனதுக்கப்புறம் அந்த பூஸ்ட்டை கழட்டி விட்டுருவாங்க. அது இருக்கிற இடம் தெரியாமல் எங்கே கடந்து போய் விழுகுது அப்படின்றதே தெரியாமல் செதறி போயிடும். அதுக்காகத்தான். இன்னொரு முக்கியமான விஷயம் ஏன் அந்த மாவட்ட செயலாளர் மேலே சொல்கிறாங்கன்னா, அண்ணன் கூட இருந்து இந்த 2 வருஷத்தில் ஏகப்பட்ட பணத்தை செலவழிச்சிட்டாங்க. இப்போ செலவழிக்கிறதுக்கு கையில் காசு இல்லை. உண்மை அதுதான். எல்லாம் சொத்தை விற்று நிலத்தை விற்று ஆத்தாடி அவங்க பண்ணுற கஷ்டம். ஏன்னா இந்த எலெக்ஷனில் ஒருவேளை விஜய் ஜெயிச்சா ஆல் குட், வெல்லன் குட், தோத்தா வெரி வெரி குட். அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா அவர் மறுபடியும் விலகுக்குள்ளே போன பூத மாதிரி 2 வருஷம் வீட்டுக்குள்ளே போயிட்டு உட்காந்துருவாப்புல, வெளியில் வர மாட்டார். அடுத்து நாடாளுமன்ற தேர்தல் தான் வருவார். நாம் தான் அப்படிம்பாரு. 40 நமக்கு தான் உள்ளே வந்துடுவார். ஆனால் இந்த 2 வருஷத்துக்கு இந்த இவரை நம்பி இப்போ ஒரு 2 மாசமா வேலை செய்கிறாங்கல்ல, விற்று எல்லாத்தையும் கடை வாங்கி அடகு வச்சு வீட்டை விற்று நிலத்தை விற்று நகையை விற்று அவங்கெல்லாம் அதை மறுபடியும் தெருவில் வந்து நிற்பாங்க. எனக்கு அவங்கள நினச்சா தான் கவலையாக இருக்குது. அவங்க நிலைமை அதனால தான் எப்படியாச்சும் ஏதாச்சும் குறைஞ்சபட்சம் இந்த கூட்டணி அமைஞ்சிட்டா மேபி நம்மள சில பேர் உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கட்சி அவர் கலைச்சிட மாட்டார், கொஞ்ச நாள் ஆக்டிவாக இருப்பார் அப்படின்ற மாதிரி ஒரு நினப்பில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. தெரியல. இப்போ அந்த டீலிங்கை மறுபடியும் பேசியிருக்காங்க. 50 தொகுதி இந்த துணை முதலமைச்சர் சீட்டு. துணை முதலமைச்சர்ன்றது வந்து பவன் கல்யாண் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கிறாருன்றது தெரியும் இல்லையா? அதாவது அவரை வந்து எப்படின்னா ஒரு செட்டப் மாதிரி வச்சுக்குவாங்க. கூட போகிறப்ப கூட்டிகிட்டு வர்றது. இவரும் எங்களோட இருக்கிறார். ஆனால் டிசிஷனில் எதுலேயுமே உள்ளே சேர்த்துக்க மாட்டாங்க. ஏதாச்சும் படியை கழுவுனாத்தான் உண்டு. இந்த போய் அந்த இது பண்ணாப்புல இல்லை, பரிகாரம் பண்ணாப்புல இல்லை, அந்த மாதிரி ஏதாச்சும் சும்மா சுற்றிக்கிட்டு தெரியலாம், அவ்வளவுதான். பார்ப்போம் என்ன டிசிஷன் எடுக்க போகிறாருன்றது அவருக்கு தான். குழிக்குள்ளே விழுக போகிறாரா இல்லை குழியை விட்டு வெளியில் எப்படியா தப்பிச்சு வர போகிறாரா என்னன்றதை பொறுத்து தான் பார்க்கணும். நன்றி.